2011ஆம் ஆண்டு காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆகிய எமது கல்லூரியிலிருந்து 232 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். இந்த பரீட்சை முடிவுகளின்படி இணையதளத்தின் மூலம் நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருந்தோம். அதன்படி 15 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏசித்தியை பெற்றிருக்கிறார்கள். மேலும் 35 மாணவர்கள் 8 பாடங்களில் ஏசித்தியை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 34 மாணவர்கள் 7 பாடங்களில் ஏசித்தியை பெற்றிருக்கிறார்கள். 232 மாணவர்களில் ஒரு மாணவன் மாத்திரம் காப்போதா உயர்தரத்துக்கு தகுதியை இழந்துள்ளார். ஏனைய 231 மாணவர்களும் காப்போதா உயர்தரத்திற்கு கற்கின்ற தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இந்த தகுதியானது பெரும்பாலான மாணவர்கள் கணித விஞ்ஞான துறைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறியளவு மாணவர்கள் வர்த்தக துறைக்கும், அதிலும் சிறியளவு மாணவர்கள் கலைத்துறைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இம்முறை நாங்கள் 2008ஆம் ஆண்டு, 2009, 2010 ஆகிய 3 ஆண்டுகளிலும் கணிதத்திலே எல்லா மாணவர்களும் சித்தி பெற்று 100% பெற்றிருந்தோம். ஆனால் இந்த தடவை 3 மாணவர்கள் கணித பாடத்திலே சித்தியடைய தவறிவிட்டார்கள். அதனால் எங்களுடைய அந்த 100% இல்லாமல் போய்விட்டது. மொத்தத்தில் பார்க்கின்ற போது அந்த ஒரு மாணவனை தவிர ஏனைய மாணவர்கள் காப்போதா உயர்தர தகுதி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஆங்கில இலக்கியம் என்ற ஒரு கஷ்டமான பாடத்தை நமது கல்லூரியிலிருந்து 40 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். அதிலே அந்த 8A எடுத்த மாணவர்கள், 7A எடுத்த மாணவர்கள் பெரும்பகுதியினர் இந்த ஆங்கில இலக்கிய பாடத்தில் B அல்லது C தரத்தை பெற முடிந்தது. இந்த 40 பேர்களில் 7 மாணவர்கள் A தரத்தினையும், 5 மாணவர்கள் B தரத்தினையும், 19 மாணவர்கள் C தரத்தினையும், 8 மாணவர்கள் S தரத்தினையும் பெற்றிருந்தார்கள். ஒரே ஒரு மாணவன் மாத்திரம் அந்த ஆங்கில இலக்கியத்திலே சித்தியடைய தவறியுள்ளார். W சித்தியை அவர் பெற்றிருக்கிறார். ஆகவே மொத்தத்தில் இந்த பெறுபேறு மிகவும் எமது கல்லூரியை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பெறுமதி வாய்ந்த பெறுபேறாக கருதப்படுகிறது.